அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த ஆண்டில் 10 மாதம் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நடத்தினார். இந்த 11வது மாதம் இந்த 1ஆம் தேதி காலையிலே நாம் ஜெப வீட்டில் வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 60வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். இந்த வருடங்கள், மாதங்கள், வாரங்கள், கிழமைகள் இதெல்லாம் உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏற்ற காலம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படியாய் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த அடங்கி இருக்கிறது மட்டும் என்ன செய்யாது? பிடிக்காது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், பல விஷயங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு வருடத்தையும் நம்ம அவளோடு எதிர்பார்க்க வேண்டும். ஏன்னா வருடத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற கர்த்தர், வருடத்தை ஆசீர்வதித்து தருகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரமாணமாய் கொடுக்கும் பொழுது அந்த மாத பிறப்புகளிலும் இந்த வருட பிறப்புகளிலும் எக்காலத்தை நெடுந்துணியாக என்ன செய்ய வேண்டும்? ஊத வேண்டும். பிரைஸ் கார்டு. இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் நாம் ஜெப வீட்டில் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், வசனங்களை அறிக்கை பண்ணுகிறோம். பிரைஸ் கார்டு. கர்த்தர் இதை காண்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு நெய்யாய் பொழிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்தில் ஆராதனை வேளையில் கர்த்தர் சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்க. மனிதனால் கூடாதது தேவனால கூடும். அப்போ மனுஷனால் கூடாத காரியம் நிறைய உண்டு. நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய பணத்தினால சாதிக்க முடியாத காரியம் நிறைய உண்டு. அதனால தான் பாருங்கள், உங்களுக்கு முன்பாக நீங்கள் செய்ய முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதை நான் செய்திட மாட்டேன், இந்த விஷயம் எனக்கு பெருசு அப்படின்னு உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது நல்ல யுத்த வீரர். அவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், பாருங்கள், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பெரிய படைகள் தனக்கு முன்னால் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த பெரிய யுத்த களத்தில் உம்மாலே நான் இந்த சேனைக்குள்ளே பாய்வேன். அவருக்கு கையில் பட்டயம் இருக்கிறது, அவருடைய கையில் கேடகம் இருக்கிறது, ஈட்டி இருக்கு. அதிலெல்லாம் அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சின்ன வயசுலேயே அவர் சொன்ன காரியம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்கிறதை அறிந்த மனுஷன். தேவன் அவரால் ஒரு மனுஷனை விழ பண்ணவும் முடியும், ஒரு மனுஷனுக்கு ஒத்தாசை பண்ணவும் முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கரங்களை வைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வேத வசனம் நம்முடைய நாவில் இருக்கணும், வேத வசனம் நம்முடைய வாயில் இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, யோசுவாட்ட சொல்ற கண்டிஷன் இதுதான், என் வசனம், என் பிரமாணம் வாயை விட்டு என்ன செய்யாது இருக்கணும்? அது பிரியாமல் இருக்கணும், அது விலகக்கூடாது. எப்பொழுதும் என் வசனம் அவனுடைய வாயில் இருக்கணும். இந்த உலக சினிமா அதில் நடிக்கிறவங்க சொல்லுகிற டயலாக் நம்ம வாயில் இருக்கக்கூடாது. அல்லவிட்டால் உலக மனுஷர்கள் சொல்லுகிற சில ஜோக்கு அதெல்லாம் நம்முடைய வாயில் இருக்கக்கூடாது. வேத வசனம் நம்முடைய வாயில் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிற, அப்பொழுது நீ எப்படி நடந்து கொள்வாய் என்று சொன்னால் புத்தியாய் நடந்து கொள்வாய். நீ எங்கெல்லாம் எதெல்லாம் செய்கிறியோ அதெல்லாம் நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். அப்போ தான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ வேத வசனம் தான் முக்கியம். வேத வசனம் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயின் வார்த்தையினாலே அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். வசனம் பாருங்கள், நம்மளை வசனத்தை அனுப்பி ஆண்டவர் குணமாக்குகிறார். இன்றைக்கும்
அநேகர் கிறிஸ்துக்குள்ளே வருகிறதுக்கு காரணம் வேத வசனம் தான். ஆண்டவர் வசனத்தை கொண்டு இன்றைக்கும் ஜனங்களை ரட்சிக்கிறாரு. இந்த வேத வசனம் தான் அநேகருடைய காயங்களை ஆற்றுகிறது. நிறைய பேர் பிழைத்து இருக்கிறாங்கன்னா வேத வசனம். அல்லேலூயா. அவங்களுக்கு உண்டான துக்கம், அவங்களுக்கு உண்டான சில நெருக்கங்கள் எல்லாம் அப்படியே எங்கேயாவது போயிடுவோமா, அல்லாவிட்டா தற்கொலை பண்ணிடுவோமா. உலக மனுஷர்களை பாருங்கள், பத்திரிகையிலே பார்க்கும் பொழுது தற்கொலை இல்லாத நாளே இல்லை. அல்லாவிட்டால் பாருங்கள், பலவிதமான தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ அந்த துக்க நாட்களில் நம்மளும் அப்படி மாண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் வேத வசனம். நம்முடைய வார்த்தை மட்டும், கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நமக்கு தக்க சமயத்தில் கிடைக்காம இருந்தால் நம்ம ரூட்டு மாறி எங்கேயோ என்ன செய்திருப்போம், போயிருப்போம். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அந்த துக்க நாட்களில் நம்முடைய வசனம் ஆமேன் பாருங்கள் என்ன செய்தது, தாங்குகிறது என்று சொல்லுகிறார். விஷயத்துக்கு வந்து விடுவோம். இந்த 60வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆமீன் பாருங்கள், தேவ சமூகத்திலே தாழ்த்துகிற சின்னவன் அல்லவிட்டால் சிறியவன் கர்த்தருக்கு தேவை. ஆமீன். கர்த்தருக்கு இந்த காலை வேளையில், இந்த 1ஆம் தேதி காலையில், இந்த நவம்பர் மாதம் இந்த 11வது ஆமீன் ஹல்லேலூயா மாதத்தில் கர்த்தருக்கு யார் ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற சிறியவன் ஆமீன் பாருங்கள் அல்லவிட்டால் எளியவன் அவருக்கு தேவை. ஆமீன் ஹல்லேலூயா. இந்த எளியவனை நீர் கண்ணோக்கி பார்க்கணுமே, இந்த எளியவளை நீர் கண்ணோக்கி பார்க்கணுமே. நீ யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையா அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய கண் உங்க மேல நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஆமீன் பாருங்கள், ஒரு சிறியவனை 1000ஆய் மாற்றுகிறவர். ஒரு சின்னவனை, ஒரு சிறியவனை 1000ஆய் மாற்றுகிறது தான் கர்த்தர். ஆமீன் ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதை ஆண்டவரே சொல்லுகிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் பொழுது நான் அவனை என்ன செய்தேன், அழைத்தேன், அவனை ஆசிர்வதித்தேன் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது பாருங்கள், ஒரு சிறிய குடும்பத்தை ஒரு பெரிய கோத்திரமாய் மாற்றுகிறவர். ஒரு சின்ன குடும்பத்தை, ஆமீன், யாக்கோபனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர், 12 பேர். 12 பேரையும் தான் 12 கோத்திரமாய் மாற்றினார். ஆமீன் பாருங்க. அதில் லேவி அவன் ஒரு சிறியவன் தான், ஒரு சின்ன குடும்பம். யூதா அது ஒரு சின்ன குடும்பம். அப்போ ஒரு சின்ன குடும்பத்தை ஆண்டவர் ஒரு பெரிய கோத்திரமாய் மாற்றுகிறவர். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அப்போ ஒருவனை 1000ஆய் மாற்றுகிறவர், ஒரு சிறிய கோத்திரத்தை பெரிய கோத்திரமாய் மாற்றுகிறவர். ஆமீன் பாருங்கள். அடுத்ததாக சின்ன அந்த குடும்பங்களை, ஒரு சிறு குடும்பங்கள், சிலவங்க சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் ஏதோ கொஞ்சம் சின்ன குடும்பங்கள் இருக்கிறது. அதே போல் ஒரு 12 குடும்பத்தை ஆண்டவர் இப்போ பெரிய நாடாய் மாற்றிட்டார். இன்றைக்கும் தேசத்தில் அவங்களுடைய பேர் வராத நியூஸ் சேனல் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு பத்திரிகை, தமிழாக இருக்கட்டும், ஆங்கில பத்திரிகையாக இருக்கட்டும், எந்த ஒரு மேகசினாக இருக்கட்டும், பாருங்கள், அவங்களுடைய பேர் இல்லாத ஒன்றும் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ ஒரு 12 கோத்திரங்களை, 12 குடும்பங்களை ஆண்டவர் ஒரு பெரிய நாடாக என்ன செய்தார், மாற்றினார். அதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்கள், என் செயல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சின்னவன் 1000மும் சிறியவனை நான் பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. என்ன ஜாதியாக மாற்றுவேன், பலத்த ஜாதியாய். வாயை திறந்து சொல்லுங்க, என்ன ஜாதியாய், பலத்த ஜாதியாய். உங்கள் பிள்ளைகள் தேசத்திலே பலத்திருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க நீங்கள் விசுவாசத்தோடு வளருங்க. இப்படி பிதாக்கள்லாம் அப்படித்தான் தலைமுறைகளை விசுவாசத்தோடு வளர்த்தார்கள். அதோடு கூட யாரை சொல்லி கொடுக்கணும்னா, கர்த்தரை சொல்லி கொடுக்கணும். ஆமென். இனி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு கூட கருத்தாக போதிக்கணும்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை ஆமீன் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். அப்போ ஆமீன், கர்த்தரை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம சாகாமல் பிழைத்திருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நமக்கு அனுகூலமாக இருக்கிற மனுஷர்கள் மத்தியில் அல்ல நம்ம வாழ்கிறது, நமக்கு எதிராக இருக்கிற மனுஷர்கள் மத்தியில் கர்த்தர் நமக்கு எதை உண்டு பண்ணுகிறார், அனுகூலத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமேன். சங்கீதம் 23 சொல்லும் பொழுது ஆமேன் பாருங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் என்ன செய்வீர், ஆயத்தப்படுத்துவீர், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு பலர் பாருங்க, எப்போ நம்மளை அவர்கள் கோபம் நம்மேல் பற்றி எரிகையிலே நம்மளை எப்படி விழுங்கியிருப்பாங்க,
உயிரோடு ஒளிங்கிருப்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் ஒப்பு கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன சொன்னால் கர்த்தர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அவர் கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தான். அல்லேலூயா. அவர்கள் கோபம் நம்ம மேல பற்றி எரிகையிலே நம்மளை உயிரோடு அவங்க ஒழுங்கியிருப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை ஒரு பலத்த ஜாதியாய் மாற்றுகிறதற்கு தேவனால முடியும். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்கு ஆண்டவரால முடியும். ஆனால் நம்ம என்னன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த எளியவனை கண்ணோக்கி பாருங்க என்று சொல்லி அறிக்கை பண்ண வேண்டும். அபகுக் சொல்லும் பொழுது ஆமென். பாருங்கள், அபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் நாம் ஒன்று திருப்பிக் கொள்வோம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷன் ஆண்டவர் தந்திருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவங்க குடும்பங்களிலே அவர்களை சந்தித்து பேசும்பொழுது அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என் பிள்ளையை குறித்து இப்படிப்பட்ட தரிசனங்களை நான் கண்டிருக்கிறேன். பிள்ளைங்க வயத்தில் இருக்கும் பொழுதே அல்லோட சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நீண்ட கால காரியங்களை கனவாய் அளவிட்டால் இவங்க சிலவங்க தூங்கும் பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது பல காட்சிகளை பார்த்திருப்பார்கள். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். தேவன் பேசுகிறதற்கு பயன்படுத்துகிற ஒரு காரியம்தான் சொப்பனம். அது கனவுன்னு என்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. அது விஷன், தரிசனம். ஆண்டவர் சிலருக்கு தரிசனம் கொடுப்பார் முழித்திருக்கும் பொழுதே. பேதுரு அவர் மேலறையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் அவருக்கு என்ன செய்தார்? அவர் ஞான தரிசனத்தில் அப்படியே காட்டி கொடுத்தார். தன்னை தேடி சிலர் வருகிறதையும் தான் புறஜாதிகாருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதையும் அப்படியே காட்டி கொடுத்தார். நிறைய ஒரு உண்மையாய் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பார். அதோட இன்னொரு ஸ்டெப் சொன்னால், கர்த்தரோடு யார் ஒரு கம்யூனிகேஷன் கரெக்டான ஒரு தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவங்கள என்ன செய்யிட்டே இருப்பார்? பலப்படுத்திட்டே இருப்பார். யாருமாவது சோர்ந்து போகிறாங்களா? அப்பவும் சில வருங்காலத்தை குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். சில பாடல்களை கொடுத்து தேற்றுவார். சில தேவனுடைய வார்த்தையை கொடுத்து திடப்படுத்துவார். தேவனுடைய அந்த இடைபடுதலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமா அல்லேலூயா. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை தருகிறார், சொப்பனங்களை தருகிறார். உங்கள் வீட்டில் உள்ள நீண்ட கால கழித்து நடக்கிற காரியத்தை முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லுவார், தருவார். ஆமென். தரிசனங்களை தருவார், சொப்பனங்களை தருவார். அதைத்தான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளோடு கூட பேசுவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ அபகுக் தீர்க்கதரிசி, இந்த பைபிளில் நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அந்த அபகுக் சொல்லும் பொழுது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் சின்னவனாக இருக்கும் பொழுதே ஒரு சொப்பனத்தை கண்டான். அது நிறைவேறதுக்கு கொஞ்சம் காலம் ஆச்சு. அவன் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தான். ஆனால் பாருங்கள், அவன் உபத்திரவப்பட்டான், சிறையில் இருந்தான். அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். பைபிளில் தெளிவாக வாசிக்கிறோம், யோசேப்போடு கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அவனுக்கு ஒரு பட்ட பெயரே வச்சுட்டாங்க. என்னது? யோசேப்பை கண்டா நான் வர்றான். யார் வர்றா? சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், அந்த 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 அவன் அவ்வளவு உபத்திரவப்பட்ட பிறகும் அவனு குறித்த அந்த தரிசனம் அல்லவிட்டால் அது அப்படி பத்திரமா இருந்தது. அது உடையலை. என்னது உடையலை சொல்லுங்க? தரிசனம் உடையலை, விஷன் உடையலை. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில பல பாடுகள் கஷ்டங்கள் அனுபவித்தான். பாருங்க, அவன் 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 எந்த வழியா கடந்து போனானோ அந்த வழி, அந்த உபத்திரவங்களை அவனுடைய பிள்ளைங்க அந்த அவங்க அந்த வாசலையே அவங்க என்ன செய்யலை. இவன் எங்கெல்லாம் இருந்தான்? இவன் பாருங்க, பால் கிணற்றுல தூக்கி போடப்பட்டான். சகோதரர்களால் பாருங்கள் இன்னுமாக அடிமையாய் விற்கப்பட்டான். அவனுடைய கை காலெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய பிராணன் இரும்பு விலங்குக்குள்ளே இருந்தது என்று சங்கீதக்காரன் எடுத்து எழுதுகிறார். இன்னும் பல நிலைகளிலே கடந்து சென்றார். இப்போ அவனுடைய பிள்ளைங்க பாருங்க, அது அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறாங்க.
பார்வோனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகுமோ அதே போல யோசேப்பினுடைய பிள்ளைகள் அவர்கள் தேசத்திலே ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. பிதாக்களுடைய அந்த நாமம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அடுத்தது பாருங்கள், ஆண்டவர் அந்த யோசேப்பினுடைய பிள்ளையுடைய எப்ராஹிமை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, தெரிந்தெடுக்கிறார். அவர்களுடைய பெயர் நிலைநாட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த விஷன் தரிசனம் ஒரு குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆமேன், ஒருவேளை கொஞ்சம் லேட் பண்ணாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். எத்தனை பேர் கரங்களை வைத்தி ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ அவர் சொல்லுகிறார், அது முடிவிலே விளங்கும். அழகா கோர்வையை அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அது வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே கண்டிப்பா என்ன செய்யும், விளங்கும். அது பொய் சொல்லாது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், அது பொய் சொல்லாது. ரெண்டாவது, அது தாமதித்தாலும் ஒருவேளை கொஞ்சம் லேட் பண்ணலாம். அப்படியே சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அதான் ஃபஸ்ட்டே சொன்ன, ஏற்ற காலத்திலே அவர் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யணும், அவரை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படியே முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. ஆமென். அது கொஞ்சம் தாமதித்தாலும் எதுக்கு காத்திரு, தரிசனம் நிறைவேற காத்திரு, சொப்பனம் நிறைவேற காத்திரு. சபை இந்த நாட்களில் காத்திருக்கிறது. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது, வருகிறது. ஏன் உற்சாகமா ஆண்டவர் ஆராதிக்க வருகிறோம், ஏன் காலையிலே எழுப்பி வருகிறோம். ஆமென். அவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்காக சபை இந்த நாட்களை ஆவலோடு காத்திருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த நிகழ்வு என்ன, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எப்படி அவர் மேகங்களோடு கூட தூதர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மேகங்களோடு கூட தூதர்களோடு கூட இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அப்படி வருகைக்காக நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். சபை இன்னைக்கு புதிதாக சிலர் ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வர்றாங்கன்னா என்ன ஒரு காரியம் என்ன சொன்னால், மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வேகம் வரப்போகிறார். சபை மணவாட்டி அவருடைய வருகைக்காக நாம் ஆவலோடு என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ சபையாக நாம் எல்லாரும் காத்திருக்கிறோம். இதே போல பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சில ஆவிக்குரிய நன்மை, பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்ன அபிஷேகணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கும் நீங்கள் காத்திருங்க. ஆமாம், நிச்சயமா காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கிறவர்கள் அவர்கள் கழுகை போல செட்டேடித்து என்ன செய்வார்கள், எழும்புவார்கள். உங்கள் கண்கள் காணும். ஆமென். உங்களுடைய அந்த காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது. அதுதான் ஜெப வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். ஜெபத்தில் பொறுமையோடு என்ன செய்யணும், காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள், அப்படி ஜெபிக்கிறவர்கள் அவர்கள் கழுகை போல செட்டடித்து எழும்புகிற ஒரு அனுபவம் இருக்கும். பாருங்கள், அடுத்ததாக வாசிக்கிறோம், அது வரும். ஆமென், அல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஆமென். பாருங்கள், அது தாமதிப்பதில்லை, அது வரும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்து நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். எது வாக்குத்தத்தம் நிறைவேற தேவனுடைய சித்தம் அனுதினம் செய்து கொண்டு பொறுமையோடு காத்திருக்கணும். நம்முடைய பிதாக்களை எல்லாம் கர்த்தர் அப்படித்தான் வழி நடத்தினார். இன்றைக்கும் நம்மை அப்படித்தான் ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்டுடைய அந்த மேலான வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். சிலவங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, வசனத்திற்கும் அவங்களுக்கும் தொடர்பே இருக்காது. அவங்கெல்லாம் அந்த பொறுமையோடு காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய ஆமென் பாருங்கள் சித்தத்தின்படி செய்து பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது சீக்கிரத்திலே ஆமென் பாருங்கள், சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் ஒரு சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார், கேட்டார் என்று சொல்லி ஆமென் ஆனந்த கண்ணீரோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. உங்கள் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் பலகீனங்களை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொன்னபடி அது பொய் சொல்லாது.
அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல. மனிதன் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான். ஆனால் அவர் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தையை ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் அவனுடைய 18வது அதிகாரம் 7வது வசனத்தை ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அப்போ வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். சீஷர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சகோதரி பாருங்க, அவள் ஓயாமல் அலட்டி கொண்டபடினால் தேவனுக்கு பயப்படாத மனுஷன், அவன் மனுஷனையும் மதியாத மனுஷன். இவள் அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிறபடினால இவளுடைய காரியத்துக்கு என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் நினைத்ததை பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்த அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? கேளாதது போல் இருப்பாரோ? அன்பு தேவப்பிள்ளையே, உன் கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு நியாயம் செய்வார், உனக்கு இரக்கம் செய்வார். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாக இல்லை. இன்றைக்கும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? வசனத்தை பிடித்து கொள்ளும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். ஆமென். எல்லாரும் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கடந்து சொல்லுவோமா? ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆமென் ஹல்லேலூயா ஆயிரமாய் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சிறிய குடும்பத்தை ஒரு பலத்த கோத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில குடும்பங்களை பலத்த ஒரு நாடாக கர்த்தர் மாற்றினார். அன்பு சகோதரனே, உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார். உன் கண்கள் அதை காணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக அது பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது சிதையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது உடையாது. ஆமென். தரிசனம் நிறைவேறும். யோசேப்புக்கு மேல இருந்த அந்த தரிசனம் சொப்பனம் நிறைவேறினது. உன் தலைமுறைகளை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். உன் சந்ததிகள் தேசத்திலே பலத்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டா. உன் வாழ்நாள் எல்லாம் உனக்கு சமாதானம் தந்து உன்னை நடத்துவா. உன் வாழ்நாள் எல்லாம் உனக்கு பலன் தந்து நடத்துவா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்தபடினாலே, அவரையே நீ நோக்கி பார்த்தபடினாலே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை அவர் நடத்துகிறது அற்புதமாக இருக்கும். உன்னை அவர் நடத்துகிறது அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அநேகருடைய கண்களுக்கு அது அதிசயமாக இருக்கும். எப்படி இது நடந்தது? ஹல்லேலூயா. அநேகர் உன்னை உற்று கவனிப்பார்கள். கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் கேளாதவர் போல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இரக்கம். ஆமென். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டு எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சத்தம் எந்த வீடுகளில் எல்லாம் தொனிக்கிறதோ, யாருடைய செவிகளில் எல்லாம் தொனிக்கிறதோ, யாரெல்லாம் நீண்ட நாட்களாக காத்திருப்பில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஏற்ற காலமாக கர்த்தருடைய நாமத்தில் இது மாறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ரெண்டு கைகளை அப்படியே கர்த்தருக்கு நேராக உயர்த்திரோம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவே. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோமா? வருஷத்தை நன்மையினாலே முடிசுட்டுகிற கர்த்தர் இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். எல்லாரும் சில நிமிடங்கள் ஜெபிங்களேன் வாயை திறந்து எனக்கு பலன் தந்து நடத்துங்க, எனக்கு சமாதானம் தந்து நடத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. தேவைகள் அதிகமாக இருக்கிறதா ஆண்டவரே, என் தேவைகளை சந்திங்கப்பா. வெளிநாட்டில் இருக்கிற புருஷனுக்காக ஜெபிங்க, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. எங்கள் அன்பு சகோதரர்களுக்கு இந்த மாதம் ஆண்டவரே சரீர சுகத்தை கொடுங்கப்பா. எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. வியாபார ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிறைவான மன்னாவை கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீட்டு வேலைகள் செய்கிற பிள்ளைகளோடு உங்க கரம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் பணிபுரிகிற இடத்திலே உங்க கிருபை நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. காலை தோறும் உங்க கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த 1ஆம் தேதி ஆவலோடு இந்த ஜெப வீட்டில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வீடுகளில் இருந்து ஆன்லைனில் இந்த ஆராதனையில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்கிற அந்த வார்த்தையின்படி அநேகருடைய கரத்தை உங்க தழும்புகள் பாய்ந்த கரம் பிடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். என் தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், என் தேவனுடைய கரம் பெருக பண்ணுகிற கரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்களை கொடுங்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சரீர சுகத்தை கொடுங்க. க்ளோரி க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். எல்லா சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா சகோதரிகளையும் பலத்தால் இடை கட்டுங்கப்பா. தேவ கிருபையினாலே இந்த மாதம் ஆண்டவரை அவங்க டியூட்டி பார்க்க கர்த்தர் விசேஷித்த பலனை கொடுங்க. பிள்ளைகளை நடத்த, புருஷனை நடத்த ஆண்டவரே விசேஷித்த ஆமென் கிருபைகளை கொடுங்க. சகோதரர்களோடு உங்க கரம் இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தன் குடும்பத்தை நடத்த, தொழிலை நடத்த வேண்டிய ஞானம் பலனை கொடுங்கப்பா. முதிர் வயதில் இருக்கிற தகப்பனார் தாய்மாரை தாங்குங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீ பகல் நடக்கிற ஆண்டவரே சகோதரிகள் கூடுகையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டோம்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.